இன்றைக்கி நம்ம வந்து பிளட் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து படிக்கணும். ஓகேவா? ஃப்ளோ சார்ட்னா லைக் பிளட் ரிலேஷன்னா என்ன? நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸு. இப்போ வந்து அம்மா, அப்பா, நெக்ஸ்ட்டு சிஸ்டர், கசின், நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ், இவங்க அப்படின்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டு படிக்கணும். ஸோ இப்போ வந்து இது ஒரு பேர்சன், ஏ வந்து ஒரு பேர்சன், பி வந்து இன்னொரு பேர்சன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே சிப்ளிங்ஸ் மீன்ஸ் பிரதர் இல்லைன்னா சிஸ்டர்னா ஒரு லைன் போடணும். ஓகேவா? ஹாரிசாண்டலில் ஒரு லைன் போடணும். இப்போது வந்து ஏயோட அப்பா இல்லைன்னா அம்மா வந்து இருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு ஜென்ரேஷன், அப்படி தானே? ஸோ மேலே ஒரு லைன் போட்டுட்டு அவங்க, ஓகேவா, சியோட பொண்ணு தான் யார்? ஏ. அந்த மாதிரி சியோட சில்ட்ரன் வந்து ஏ. அப்போ அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா கிராண்ட் மதர் சில்ட்ரனோட நேம் வந்து ஒரு இசட் போடுறேன். ஓகேவா? அப்போ அம்மா அப்படி ஏதாச்சும் முந்தின ஜென்ரேஷனை நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு மேலே போடணும். இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பண்ணுறதுக்கு கீழே டவுன்வேர்ட் ஆரோ போடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது வந்து ஏ வந்து ஒய்ஃபு, பி வந்து ஹஸ்பண்டு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்படி நடுவில் வந்து ஒரு 2 லைன்ஸ் போட்டிருந்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னது கப்புள்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஏ, பி அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்ட்னர்ஸ். அதுக்கப்புறமா வந்து இப்போது ஃபீமேல் மெயில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மெயிலுக்கு வந்து மேல் வந்து எப்படி இருப்பாங்க? ஆண் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நீங்கள் எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? ஸ்கொயர். அதே இது கேலோட ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரவுண்டு போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் ஃபார் ஃப்ளோ சார்ட். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? தேர் ஆர் 8 மெம்பர்ஸ் L, M, N, O, P, Q, R and S in a family of 3 generations. 3 ஜென்ரேஷன்ஸ்னால் இப்போது வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் அது ஒரு ஜென்ரேஷன், அவங்களோட பிள்ளைங்க அம்மா அப்பா ஒரு ஜென்ரேஷன், அவங்களோட பிள்ளைங்க என்னது கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன். அப்படி 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க. M இஸ் த சன் ஆஃப் P. M இஸ் த சன் ஆஃப் Pனா என்ன? Pயோட பிள்ளை தான் யார்? M. அப்போ M இங்கே வந்து M வந்து யார்? சன்னு. அப்போது அவன் வந்து மேலுன்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயரை போடுங்க. M இஸ் த சன் ஆஃப் Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது மேலே உள்ள ஜென்ரேஷன். ஸோ P. ஓகேவா? ஆனால் அந்த P வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. மீன்ஸ் அது வந்து ஃபீமேலாக மேலான்னு தெரியாது. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ ஹேஸ் அன் அன்மேரிடு சிப்ளிங். அப்படின்னா Pக்கு வந்து மேரேஜ் ஆகாத ஒரு சிப்ளிங் இருக்காங்க. அப்படின்னா இவங்க சிப்ளிங்னால் என்ன சொன்னேன்? ஹாரிசாண்டல் லைன் போடணும். அவங்களுக்கு வந்து ஒரு சிப்ளிங் இருக்காங்க, அது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் அப்படி அதை வந்து பிளாங்காக விடுவோம். அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்டிருக்காங்க? M இஸ் அன்மேரிடு. M இஸ் அன்மேரிடு அப்படின்னா M வந்து அன்மேரிடு, மேரேஜ் பண்ணலை. அண்ட் Q இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் M. அப்படின்னா எம்மோட சிஸ்டர் இன் லா வந்து Q. ஓகேவா? சிஸ்டர் இன் லாவாக இருக்கணும்னா என்ன ஆகியிருக்கணும்? இவங்களோட அண்ணன், இவனுக்கு வந்து அண்ணன் இல்லைன்னா தம்பி இருக்கணும். அவங்களோட ஒய்ஃபு தான் வந்து எம்முக்கு வந்து யாராக இருப்பா? சிஸ்டர் இன் லாவாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு தம்பி இல்லைன்னா அண்ணன், அது வந்து யார் தான்? மேல் தான் இருப்பாங்க. அது யாருன்னு தெரியாது, அதனால் நான் வந்து பிளாங்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து Q வந்து சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் இன் லான்னா என்னது? ரவுண்ட் பண்ணணும். Q. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே யார்? அந்த Qவும் இன்னொருத்தங்க தெரியாமல் இருக்காங்க இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகியாச்சு. ஸோ அந்த சிம்பிள் வந்து என்ன போடுங்க? ஒரு டபுள் சிம்பிள் போடுங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்னு நம்மளுக்கு தெரிகிறதுக்காக. ஓகேவா? இவ்வளோ நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்க?
எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ. கியூவோட ஹஸ்பண்டோட நேம் என்ன? எல். அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும்? எல். முடிஞ்சா? அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்க? அண்ட் எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ அண்ட் ஹேஸ் 2 daughters. கியூக்கு வந்து 2 daughters இருக்காங்க. ஸோ கியூக்கு நேராக கீழே ஒரு லைன் போட்டு 2 daughtersனால் ரவுண்டு. அவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஆனால் அவங்க யாருன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகே, முடிஞ்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? ஓ இஸ் த மதர் இன் லா. ஓ இஸ் த மதர் இன் லா ஆஃப் கியூ. இப்போது நம்ம என்னது ஓ இஸ் த மதர் இன் லா ஆஃப் கியூ. கியூ வந்து இதாக இருக்குது. அப்போது எம் அண்ட் எல்லோட அம்மா. இப்போ எல்லோட அம்மா தான் கியூக்கு வந்து மதர் இன் லா. ஸோ பி வந்து ஆல்ரெடி பேரண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லோட பேரண்ட் வந்து என்னது அப்பா வந்து பின்னு தெரியும். ஸோ அவங்க மதர் இன் லா வந்து யார்? ஓ. ஓகேவா? போட்டாச்சு. அதுக்கப்புறமா எஸ் இஸ் த மெயில் மெம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 daughters வந்து நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எஸ் வந்து மெயில் மெம்பர்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இங்கே எத்தனை மெம்பர்ஸ் உண்டு? LMNOPQRS மொத்தமாக 8 மெம்பர்ஸ். அப்போது இங்கே PO 1 2 3 4 5 6 7. இன்னொருத்தங்க யாராக இருப்பாங்க? பிக்கு வந்து ஒரு அன்மேரிடு ஒருத்தங்க இருக்கா, சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லை, அவங்கள வந்து எஸ்ன்னு போட்டுக்க. அவங்க யார் தான்? மேல். ஸோ இண்டிகேட்டட் வித் ஸ்கொயர். அதுக்கப்புறமா வந்து 2 daughters, அது யாருன்னு தெரியாது. அப்போ இங்கேருந்து ரிமைனிங் இருக்கிற 2 பேரை மட்டும் எடுங்க. எதெல்லாம்? என்னும் என் அண்ட் ஆர். ஸோ என் அண்ட் ஆர். இப்போ நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் போட்டாச்சு. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃப்ளோ சார்ட்டை வந்து போட்டுறணும். அதுக்கப்புறமா கொஸ்டின் பாருங்கள். ஹவு இஸ் Q ரிலேட்டட் டு N? Q எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. Q ரிலேட்டட் டு N. Qவும் என்னையும் வந்து யார் அப்படின்னு. Q இஸ் ரிலேட்டட் டு N. Q வந்து என்னுக்கு யார்? அம்மா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து மதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஹூ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஓ? ஓவோட பிரதர் இன் லா. ஓவோட ஹஸ்பண்ட் யார்? பி. பிக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க, எஸ். ஸோ பிரதர் இன் லா யார்? எஸ். அதுக்கப்புறமா வந்து ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி? ஃபீமேல் மெம்பர்ஸ்னால் நம்ம என்ன போட்டிருந்தோம்? சர்க்கிள். ஸோ கவுண்ட் த சர்க்கிள். என்ன? 1 2 3 4. ஸோ ஆன்சர் வந்து 4. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு வீடியோ பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? A family consists of 6 members P, V, X, Z, M and Y. No single person is a parent in the family. There are only 2 generations in the family. 2 generations in the family. Y is the only daughter of Z. V is the mother of X. M is the maternal aunt of X. P is the daughter-in-law of Z. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃப்ளோ சார்ட் வரையணும். ஃபஸ்ட்டே பாருங்கள், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2 generations. இதை நீங்கள் நல்லா பாருங்கள். ஒன்லி 2 generations தான். அப்போது வந்து ஒன்லி 6 members அண்ட் ஒன்லி 2 generations. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வரையணும். ஒய் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் இசட். ஸோ இசட்டோட ஒரே பொண்ணு யார்? ஒய். ஸோ இசட்டை வந்து மேலே போடுறேன். இவங்களோட பொண்ணோட நேம் என்ன? ஒய். பொண்ணானதுனால நான் ரவுண்டு போட்டு ஒய் போடுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வி இஸ் த மதர் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒன்லி 2 generations அண்டு நோ சிங்கிள் பர்சன் இஸ் எ பேரண்ட். அப்படின்னா என்னது? கப்பிள்ஸாக தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து மதர் மட்டும் ஒரு பேரண்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ இசட்டுக்கு ஜோடியாக இன்னொருத்தங்க கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒன்லி 2 generations. வேறு யாரையுமே வந்து நம்ம இப்போ வந்து போக போகிறதில்ல. இவங்களோட கிராண்ட் பேரண்ட் அப்படிலாம் நம்ம போக போகிறது இல்லை. ஒன்லி 2 generationsனால இப்போவுமே நம்மளுக்கு தெரியும் இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன், அவ்வளோதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வி இஸ் த மதர் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் அந்த வி வந்து யாராக இருக்கணும்? இந்த இசட் அப்போ வந்து மேலாக இருக்கணும். இதெல்லாமே நம்மளோட அசம்ஷன்ஸ் தான். ஓகேவா? இசட் வந்து மேலாக இருக்கணும். அவங்களோட ஒய்ஃப் வந்து யாராக இருக்கணும்? வியாக இருக்கணும்.
ஓகேவா? அப்போது வந்து வி இஸ் த மதர் ஆஃப் எக்ஸு. அப்போ இந்த ஒய்யோட சிப்ளிங் தானே எக்ஸாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒய்யும் இசட்டும் வந்து இசட் அண்ட் வியோட பிள்ளைங்களாக மாறியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்து பார்க்கணும். அப்படி கரெக்டாகிட்டுன்னா அது கரெக்டு தான். சும்மா ஏதோ அசம்ஷன் அப்படி எடுக்கக்கூடாது. இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ நோ சிங்கிள் பேர்சன் அண்ட் ஒன்லி 2 ஜென்ரேஷன்ஸ் இப்படிலாம் கொஸ்டினில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தோணும். கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எம் இஸ் த மேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் எக்ஸ். மேட்டர்னல் ஆண்டுன்னா இப்போ வந்து அம்மாவோட தங்கச்சி இல்லைன்னா அம்மாவோட அக்கா அப்படின்னா வந்து மேட்டர்னல் ஆண்டு. அதே இது அப்பாவோட அக்கா இல்லைன்னா அப்பாவோட தங்கச்சின்னா பேட்டர்னல் ஆண்டு அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எம் இஸ் த மேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் எக்ஸு. ஸோ வியோட தங்கச்சி இல்லைன்னா அக்கா தான் யார், எம். ஆண்டுனா யார், ஃபீமேல். ஸோ ரவுண்டு போட்டு எம் போட்டாச்சா. அதுக்கப்புறமா என்ன, மேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் எக்ஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறமா பி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் இசட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் இசட்னா இசட்டோட மருமக தான் யார், பியாக இருப்பாங்க. இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது எப்படி வரைஞ்சிருக்கேன், 2 பேருமே டாட்டராக போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, ஒய் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் இசட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இசட்டுக்கு ஒரே ஒரு டாட்டர் தான், ஒய் மட்டும்தான். அப்போ இசட் எக்ஸ் யாராக இருப்பா, ஒரு மேலாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அசம்ஷன் கரெக்டாக பண்ணணும். மாறிட்டுன்னா நம்ம அதுக்கேற்றது மாதிரி மாற்றிட்டா போதும். அப்போது வந்து எக்ஸ் யார், மேல். அப்போ இந்த எக்ஸோட ஒய்ஃப் தான் யாராக இருப்பா, பியாக இருப்பாங்க. பி வந்து அப்போ வந்து ஃபீமேல். இப்போ இசட்டோட டாட்டர் இன் லா வந்து பின்னு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு இசட். ஸோ எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, இதாக இருக்குது. இசட் எங்கே இருக்குது, இதாக இருக்குது. அப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு இசட் வந்து எக்ஸுக்கு யார், எக்ஸு வந்து இசட்டுக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசட் வந்து அப்பா, எக்ஸு வந்து மகன். ஸோ ஆன்சர் என்ன, அஃப்கோர்ஸ் சன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு வில் பி husband of M related to V. How will be the husband of M related to V? husband of M யாரு, கொடுக்கல. ஹஸ்பண்ட் ஆஃப் எம் வந்து கொஸ்டினில் கொடுக்கல, பட் நீங்கள் வந்து சும்மா யோசித்து வச்சுக்கோங்க. இப்போ ஹஸ்பண்ட் எம்முக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா விக்கு அது யார், வி வந்து ஒரு கேர்ள் அப்படி தானே, யார், வி வந்து ஒரு கேர்ளு. எம்முக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரதர் இன்லா அப்படி தானே. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து பிரதர் இன்லா. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும், டி, பிரதர் இன்லா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். இப்போது ஏ அட் பி மீன்ஸ் ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி, ஏ ஆம்பர்சன் பி மீன்ஸ் ஏ இஸ் த மதர் ஆஃப் பி, ஏ ஹேஷ் பி மீன்ஸ் ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி, ஏ மாடுலோ பி மீன்ஸ் ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. இதில் இந்த என்னது அச்சு கொடுத்துருந்துன்னா ஹஸ்பண்டுன்னு அர்த்தம், ஆம்பர்சன்ட்னா மதர், ஹேஷ்னா டாட்டர், பர்சன்டேஜ்னா சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஃப் ஜி ஆம்பஸ் அந்த மாடுலோ வி அட் கே ஆம்பர்சன் பி அண்ட் ஜி ஹேஷ் எஸ் பர்சன்டேஜ் எம் தென் ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேரமாக வரைஞ்சது மாதிரியே ஃப்ளோ சார்ட்டை ஃபஸ்ட்டு வரைவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஜி மாடுலோ வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி மாடுலோ வின்னா, மாடுலோனா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் சிப்ளிங்ஸ்னால் என்னதுன்னு சொன்னேன், ஒரே லைனில் வரையணும், நடுவில் ஹாரிசாண்டல் லைன் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஜி வி இவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ். ஸோ நடுவில் ஒரு டேஷ். அதுக்கப்புறமா வி அட் கே, வி அட் கேனா அச்சோட மீனிங் என்ன, இங்கே இருக்குது ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஏ அட் பின்னா மீனிங் என்ன, ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி. அப்போ இங்கே என்ன வரும், வி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கே. அப்போ வி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கேனா என்ன எழுதுவீங்க, வியோட பார்ட்னர், அப்போது கே. ஓகேவா.
ஆனால் வந்து நான் இந்த இது ஃபீமேல் மேல் வந்து நான் சொல்லவே இல்லையே. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, ஜி பர்சன்டேஜ் வீனா என்னதுன்னு சொன்னோம். ஜி இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ ஜி வந்து யார்? ஃபீமேல். வி இப்போ தெரியாது. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? வி அட் கே. வி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கே. அப்போ வி யார்? மேல். அப்போ கே யார்? ஃபீமேல். முடிஞ்சா? அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? கே ஆம்பசன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பசன் மீனிங்னா என்னது? மதர். அப்போ கே இஸ் த மதர் ஆஃப் பி. அப்போ கேக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க, அது வந்து பி. பி பட் யாருன்னு நமக்கு தெரியாது, மீன்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் தெரியாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஹேஷ் எஸ். ஹேஷ்னா மீனிங் என்ன? டாட்டர். அப்போ ஜி இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ். அப்போது எஸ். ஆனால் எஸ் வந்து யாருன்னு நமக்கு தெரியலை. அதுக்கப்புறமா எஸ் மாடுலோ எம். மாடுலோனா மீனிங் என்னன்னு சொன்னேன்? சிஸ்டர். ஓகேவா? அப்போ வந்து எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் எம். சிஸ்டர் மீன்ஸ் எஸ்ஸோட சிஸ்டர் எம் அப்படின்னா சிப்ளிங்ஸ். ஸோ ஒரு லைனை போட்டு எம். அதே மாதிரி எஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம்னா அப்போ எஸ் வந்து ஃபீமேல். ஸோ ரவுண்டு. இப்போ எம்மும் பியும் நமக்கு வந்து தெரியாது, என்னது அவங்களோட ஜெண்டர் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து நம்ம என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி. இந்த எஸ்ஸுக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் தான் பார்க்கணும். ஜியோட அம்மா யார்? எஸ்ஸு. எஸ்ஸோட சிப்ளிங் யார்? வி. வி அண்டு கேயோட பிள்ளைங்க தான் யார்? பி. அப்போது எஸ் வந்து கிராண்ட் பேரண்ட், பி வந்து கிராண்ட் சில்ட்ரன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தென் ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு பின்னு கேட்டிருக்காங்க. ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு பி. பிக்கு வந்து எஸ் யார்? யா, ஃபாதர்ஸ் மதர். ஏன்னா எஸ்ஸோட பிள்ளைங்க ஜியும் வியும் தான். வியோட பிள்ளை தான் யார்? பி. அப்போது பியோட அப்பா யார்? வி. வியோட அம்மா யார்? எஸ். அப்போ ஃபாதர்ஸ் மதர். ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எ ஃபேமிலி ஆஃப் 3 generations consists of 9 members, MSKG, IOEP and Q. There are 3 married couples. P is the mother of Q, who is the niece of G, I is the brother-in-law of K, and vice versa. I does not have sibling. G is the daughter-in-law of E and sister of K. E is the paternal grandmother of O, who is the grandson of M. M who has only 2 children and is the spouse of S. Both S and E are the same gender. ஓகேவா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒன்லி 3 generations இருக்கிறாங்க, ப்ளஸ் 3 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 3 generations ப்ளஸ் 3 மேரிட் கப்புள்ஸ் இந்த ஃபேமிலியில் எவ்வளோ? 9 மெம்பர்ஸில் என்ன 3 generations இருக்கிறாங்க, அதே மாதிரி 3 மேரிட் கப்புள்ஸ் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? பி இஸ் த மதர் ஆஃப் கியூன்னு இருக்குது. ஓகேவா? அப்போது வந்து பி இஸ் த மதர். ஓகேவா? பி அப்போ வந்து கேர்ள், ஃபீமேல். ஸோ நான் வந்து ரவுண்டு போடுறேன். இஸ் த மதர் ஆஃப் கியூ. ஸோ நான் வந்து கியூ இவங்களோட பிள்ளை தானே. ஸோ கீழே ரவுண்டு போட்டுட்டு இந்த கீழே லைன் போட்டுட்டு கியூ போட்டாச்சு. இது இப்போ வந்து கேலா பாயான்னு தெரியாது. பட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ இஸ் த நீஸ் ஆஃப் ஜி. அப்படின்னா பி இஸ் த மதர் ஆஃப் கியூ, ஹூ இஸ் த நீஸ் ஆஃப் ஜி. அப்போ வந்து என்னது? இந்த கியூ வந்து யார்? நீஸ்னா வந்து கேல் ஆக்கும். ஸோ வந்து ரவுண்டு போடுறேன். இப்போது நீஸ்னா எப்படின்னு சொல்கிறோம்? இப்போ என்னோட கூட பிறந்த அக்கா இல்லைன்னா தம்பியோட பிள்ளைய தான், மீன்ஸ் கேல் டாட்டரை தான் நம்ம வந்து நீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பி வந்து யாருன்னு தெரியாது. இப்போ வந்து பியோட ஒரு அவங்களோட ஹஸ்பண்ட். ஓகேவா? அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க தான் யார்? ஒருத்தங்க. இதில் யார் இருப்பான்னு தெரியாது. ஜி. ஹூ இஸ் த நீஸ் ஆஃப் ஜின்னு சொல்லியிருக்காங்க இல்லை. ஸோ ஜி யாருன்னு தெரியாது. ஜியோட நீஸ் தான் யார்? கியூ. நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஐ இஸ் த பிரதர் இன்லா ஆஃப் கே அண்ட் வைஸ் வர்சா நம்மளுக்கு வரைய தெரியாது. ஐ டஸ் நாட் ஹாவ் சிப்ளிங்ஸ் தெரியாது. ஜி இஸ் த டாட்டர் இன்லா ஆஃப் இ தெரியாது அண்ட் சிஸ்டர் ஆஃப் கே. இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் ஓ, ஹூ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் எம். எம் ஹூ ஹேஸ் ஒன்லி 2 children அண்ட் இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் எஸ்.
இப்படி இருக்குது. இனி வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் வரப்போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து ஏதாச்சும் 2 வாட்டி இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்த ஒரு ஜென்ரேஷன் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டேன்னா நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ என்ன எடுக்கிறேன், இங்கே இருக்குல்லே, E is the paternal grandmother of O, who is the grandson of M, M who has only 2 children and is the spouse of S. ஓகேவா? அப்போது வந்து எம்முக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 children தான் இருக்காங்க. எனது இவங்க வந்து அப்போ பாட்டியோ யாரோ தான், அப்படி தானே இருக்குது. ஓவோட கிராண்ட்சன், அந்த எம்மோட கிராண்ட்சன் தான் ஓ. அப்போது அவங்க வந்து இன்னொரு ஜென்ரேஷன். அப்போது வந்து இவங்களுக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. ஸோ நான் எம்மை வந்து மேலே போடுறேன். எம்மை வந்து நான் மேலே போடுறேன். ஆனால் அது வந்து கேலோ பாயோ யாரோ நமக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறமா என்னது, இவங்களுக்கு வந்து 2 childrens தான் இருக்காங்க. அண்ட் இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் எஸ். எஸ்ஸோட ஸ்பவுஸ் தான் எம். அப்போ எஸ் வந்து இவங்களோட பார்ட்னர். ஆனால் இதில் யார் கேர்ள் யார் பாய்ன்னு வந்து நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து P இஸ் த மதர் ஆஃப் Q நம்ம போட்டாச்சு. ஹூ இஸ் த நீஸ் ஆஃப் G போட்டாச்சு. I இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் K அண்ட் வைஸ் வர்சா. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்லே, இவங்களோட ஒய்ஃப் வந்து P. அப்போ இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இல்லைன்னா வந்து ஒரு பிரதர் வந்து G இருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம அசம்ஷனுக்கு இந்த ஒரு பாயையும் இந்த ஜியையும் நம்ம வந்து எம் அண்ட் எஸ்ஸோட சில்ட்ரன்ஸாக எடுத்துப்போம். ஓகேவா? இவங்க 2 பேரும் இவங்களோட சில்ட்ரன்ஸ். இப்போ நீங்கள் பாருங்களேன் இந்த லைனை, ஐ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கே. அப்போது நான் வந்து ஐ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கே. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல இருந்துச்சு, ஐ டஸ் நாட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். ஸோ நான் இந்த பாக்ஸில் வந்து ஐயை போட்டேன்னா ஐக்கு வந்து ஜி வந்து சிப்ளிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வராது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், கே தான் வரும். ஓகேவா? அப்போ ஜிக்கு இன்னொரு இது போட்டு இவங்களோட ஒரு பார்ட்னராக நான் யாரை எடுத்துக்கிறேன், ஐயை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்பேஸ் இல்லை, நான் இங்கே கீழே வரைகிறேன். ஐயை எடுத்துக்கிறேன். இப்போது வந்து பிரதர் இன் லான்னா இப்போ கேயும் பிரதர் இன் லா ஆஃப் ஐயும் வந்து பிரதர் இன் லா ஆஃப் கே. அப்படின்னா அது என்ன தான் மேல். ஸோ அது வந்து ஸ்கொயர். ஓகேவா? நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜிக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வரும். எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால கீழே போட்டிருக்கேன் ஐ. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கணும், இப்போது இந்த ஐ வந்து ஒரு பாய் அப்படின்னா ஜி வந்து கேலாக தானே இருக்கும். ஸோ ரவுண்டு நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறமா எதெல்லாம் வந்து ரிமைனிங் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது வந்து மொத்தமாக 9 மெம்பர்ஸ். நம்ம இப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் வரைஞ்சாச்சு, 1 2 3 4 5 6 7 வரைஞ்சாச்சு. இன்னும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, அது நம்ம வரையணும். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, எங்கே ஜி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் இ. ஜி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஈன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்மும் எஸ்ஸோட பிள்ளைங்க தான் யார், கேயும் ஜியும். அப்போ ஜிக்கு ஜி வந்து இவங்களை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லை ஐக்கு. அப்போ அவங்க அங்கேயாக்கும் அந்த ஐயோட அம்மா தான் யாராக இருப்பாங்க, அம்மாவோ இல்லை யாரோ தான் வந்து யார் அந்த யாரோ ஒருத்தங்க, அது அம்மாவா இல்லை அப்பாவான்னு தெரியாது, அவங்களோட டாட்டர் இன்லா தான் யார், ஜி. ஸோ இவங்களுக்கு ஒரு லைனு, ஐயோ நான் இங்கே போடுறேன். ஓகேவா? போட்டு இங்கே ஒரு லைனை போட்டு வைக்கிறேன் தனியாக. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு டயக்ராமில் அழகாக போட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்போது வந்து ஜியோட என்னது அந்த இன்லா வந்து இ ஆகியாச்சு. ஓகேவா? ஐயோட அம்மா இல்லைன்னா அப்பா வந்து இ ஆகியாச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் சிஸ்டர் ஆஃப் கே. அடுத்தது இ இஸ் த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ்
ஜி வந்து கேயோட சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது சேமாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து அசம்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வரும். அப்படி கரெக்ட் இல்லைன்னா நம்ம மாற்றி அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சா போதும். இப்போ இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் ஓன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம நான் பேட்டர்னல் கிராண்ட் மதர்னால் என்னன்னு சொன்னேன். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வழியில் அவங்களோட அம்மா அப்படி வந்துச்சுன்னா பேட்டர்னல், அம்மாவோட வழி வந்துச்சுன்னா என்னது மேட்டர்னல். அப்போது பேட்டர்னல்னால் இந்த ஈயோட கிராண்ட்சனாக்கும் ஓ. அப்போது வந்து ஜி அண்ட் ஐயோட பிள்ளை தான் யார்? ஓ. ஓகேவா? ஆனால் அது யாருன்னு தெரியாது. ஆனால் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் ஓ ஹூ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் எம். ஓகேவா? ஈயோட என்னது பேட்டர்னல் ஈ வந்து பேட்டர்னல் கிராண்ட் மதர், பட் எம் இஸ் த ஓ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் எம்னு சொல்லியிருக்காங்க, இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓ வந்து யார்? ஒரு மேல். ஸோ வந்து போட்டாச்சு, முடிஞ்சா. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்து ஹூ முடிஞ்சு. அடுத்தது வந்து போத் எஸ் அண்ட் இ ஆர் சேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எம்எஸ்இக்கு வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கல. அப்போ இங்கே வந்து கொஸ்டின் ஒரு கூட ரீட் பண்ணும். பி இஸ் த மதர் ஆஃப் கியூ, ஹூ இஸ் த நேஸ் ஆஃப் ஜி, I is the brother-in-law of Q and vice versa. I does not have siblings. G is the daughter-in-law of E and sister of K. E is the paternal grandmother-ன்னு சொல்லியிருக்காங்க. paternal grandmother-னா E வந்து யார்? ஃபீமேல். ஸோ ரவுண்டு போட்டாச்சு. லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? போத் எஸ் அண்ட் இ ஆர் சேம் ஜெண்டர். ஸோ எஸ் வந்து கிராண்ட் மதர் ஆக்கும். அப்போ எம் யார்? கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? இந்த டயக்ராமை நான் அழகாக போடுறேன். ஓகே, இப்போது இந்த டயக்ராம் பார்த்தா புரியுதா? இப்போது வேணும்னா ஒருக்கா வந்து செக் பண்ணுவோமா? இந்த கொஸ்டினும் இந்த டயக்ராமும் என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் த மதர் ஆஃப் கியூ. பி, இந்த கியூவோட அம்மா வந்து பி, கரெக்டாக இருக்கா? அதுக்கப்புறமா கியூ இஸ் த கியூ ஹூ இஸ் த நீஸ் ஆஃப் ஜி. ஓகேவா? கியூவும் ஜியும் வந்து நீஸ். ஏன்னா கே வந்து அப்பாவோட தங்கச்சி ஜி, ஜியோட நீஸ் வந்து யார்? கியூ. நெஃப்யூனா பாய், நீஸ்னா வந்து ஃபீமேல். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஐ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கே. இப்போ வந்து ஐயோட பிரதர் இன் லா கே, கேயோட பிரதர் இன் லா ஐ. கரெக்டாக இருக்கா? ஏன்னா கேயும் ஜியும் வந்து என்னது சிப்ளிங்ஸு. ஜியோட ஹஸ்பண்ட் வந்து ஐ வந்து கேக்கு யார்? பிரதர் இன் லா. அதே மாதிரி கே வந்து ஐக்கு யார்? பிரதர் இன் லா. ஐ டஸ் நாட் ஹாவ் சிப்ளிங்ஸ். ஐக்கு ஏதாச்சும் சிப்ளிங்ஸ் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறமா ஜி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் இ. இப்போ ஐயோட ஒய்ஃப் தான் யார்? ஜி. ஜியோட அந்த ஈயோட டாட்டர் இன் லா யார்? ஜி. கரெக்டாக இருக்குது. அண்ட் சிஸ்டர் ஆஃப் கே. என்னது? ஜி வந்து சிஸ்டர் ஆஃப் கே. நெக்ஸ்ட் வந்து இ இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் ஓ. என்னது? இ வந்து பேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் ஓ ஹூ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் எம். ஈயும் எம்மும் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். இ வந்து பேட்டர்னல், இவங்க வந்து மேட்டர்னல். அதுக்கப்புறமா எம் ஹூ ஹேஸ் ஒன்லி 2 children. எம்முக்கு வந்து 2 பிள்ளைங்க தான். யார்? கேயும் ஜியும். அதுக்கப்புறமா என்ன? அண்ட் இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் எஸ். எம்மோட ஸ்பவுஸ் யார்? ஸ்பவுஸ்னால் என்னது? அவங்களோட பார்ட்னர் தான். அவங்களோட பார்ட்னர் வந்து எஸ். போத் எஸ் அண்ட் ஏ ஆர் சேம் ஜெண்டர். எஸ்ஸும் ஈயும் வந்து ஃபீமேல். ஓகேவா? எல்லாம் கரெக்டாச்சா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Who among the following person is the granddaughter of S? ஓகேவா? granddaughter of S வந்து கேட்டிருக்காங்க. எஸ் வந்து இதாக இருக்குது. இவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் யார்? கியூ இல்லைன்னா ஓ. இப்போ ஓ வந்து ஸ்கொயர் போட்டிருக்கிறீங்க, ஸோ அது மேல். கிராண்ட் டாட்டர் தானே கேட்டிருக்காங்க, ஃபீமேல். கியூ தான். அப்போது வந்து என்னது? ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் கியூ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 of the
4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Who among the following one does not belong to that group? ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து ஏதோ ஒன்று வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எம் எங்கே இருக்குது? எம் இதாக இருக்குது. கே எங்கே இருக்குது? கே எங்கே இருக்குது? ஐ எங்கே இருக்குது? ஐ இதாக இருக்குது. எஸ் எங்கே இருக்குது? இதாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், எம் வந்து ஸ்கொயர், கே ஸ்கொயர், ஐ ஸ்கொயர், எஸ் மட்டும் சர்க்கிள். ஸோ எம்கேஐஆர் மேல், எஸ் மட்டும் தான் ஃபீமேல். ஸோ ஆன்சர் என்ன? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு இஸ் ஐ ரிலேட்டட் டு எம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு இஸ் ஐ ரிலேட்டட் டு எம்? ஐ எங்கே இருக்குது? ஐ எங்கே இருக்குது? எம் எங்கே இருக்குது? இதாக இருக்குது. எம்மோட பிள்ளை தான் யார்? ஜி. ஜியை தான் யார் மேரேஜ் பண்ணியிருக்கா? ஐ. ஸோ ஐக்கு எம் யார்? அத்தை, மீன்ஸ் இன்லா, மதர் இன், அந்த ஃபாதர் இன்லா. அதே இது எம் வந்து அந்த எம்முக்கு வந்து ஐ யார்? யா, சன் இன்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இன்ட்ரடியூசிங் ஏ விமன், ஏ மேன் செட், her husband is the only son of my father. How is that woman related to the man? ஓகேவா, ஒரு விமனை ஒருத்தன் வந்து சொல்கிறான் என்னதுன்னா, her husband is the only son of my father. ஓகேவா, her husband is the only son of my father. அப்படின்னா அந்த ஒன்லி சன் அந்த மேன் தான். ஓகேவா, அப்போ அவளோட ஹஸ்பண்ட் யார்? அவர் தான். ஸோ ஹவு இஸ் தட் விமன் ரிலேட்டட் டு தட் மேன்? ஹஸ்பண்ட். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.